வீட்டிலே பட்டம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, சிசர்ஸ், க்ளூ, அப்புறம் செலோ டேப், ட்வைன், அப்புறம் தென்னை வாரியலோட ஈக்குச்சி. ஒரு ஷீட் நியூஸ் பேப்பர் எடுத்து அதை இங்கே காமிச்சிருக்க மாதிரி அப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா அமுச்சு விட்டுக்கோங்க. அமுக்குனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மாற்றி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஷீட் மடங்கிடும். ஸோ இப்போ அந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் தேய்ச்சிட்டு இப்போ மீதி இருக்க பேப்பரை கிழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த பேப்பர் கிடச்சிடும். நம்ம பட்டத்துக்கு உண்டான பேப்பர் கிடச்சிடும். ஸோ இது அப்படியே விரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம டயகனலாக வச்சு கிராஸாக வச்சோன்னா ஸோ இதான் நம்ம பட்டத்துக்கான ஏரியா. இந்த ஷீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளை மடக்கி வச்சுருக்க ஆப்போசிட் கார்னரில் இருக்கிற அந்த ஷீட் பார்த்திங்களா நான் காமிச்சிருக்கிறதுல, அதில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு விரல் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன கட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கட் போட்டுட்டு அந்த ஷீட்டோட எண்டில் வரைக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த கிழிச்சு எடுத்துருங்க. இது எதுக்குன்னா அந்த நம்ம வில்லு செய்யும் போது அதை வளைச்சி ஒட்டுறதுக்காக இந்த ஏரியா. ஸோ ஒட்டிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஷீட்டில் இந்த மாதிரி பார்த்திங்களா எட்ஜஸ் மட்டும் கீழே மட்டும் வெட்டியிருக்கும், மேலே ஒட்டுறதுக்கான ஏரியா மேலே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பட்டத்தில் இதில் வச்சு தான் நம்ம பட்டம் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு 2 குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி வந்து நல்ல தென்னை ஈக்குச்சியாக இருக்கணும். அந்த தென்னை ஈக்குச்சி எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கோங்க சைஸு. டயகனலாக வச்சுட்டு அந்த ஷீட்டில் இருக்கிற வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் இருக்கணும், அந்த பேப்பர் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மீதி இருக்க குச்சியை அப்படியே ஒடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த குச்சியை எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ண போகிறோம். அதாவது மற்ற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு சிலிம்புலாம் இருந்துச்சுன்னா எடுத்து சீவி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபுல்லாக சேம் ஆகிடும். ஸோ ஈக்குவல் வெயிட்டாக இருக்கும். ஸோ 2 ஈக்குச்சி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டாக இருக்கும். ஸோ 2 ஈக்குச்சியுமே அப்படி அது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெயிட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வச்சு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஈக்குச்சியை நம்ம செலோ டேப் போட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது செலோ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். அப்போ தான் ஈக்குச்சி ஆடாமல் இருக்கும். ஸோ செலோ டேப் எடுத்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு மேலே ஒரு ஃபோல்டு, மேலே ஃபஸ்ட் டாப் கார்னரில் செலோ டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நல்லா டைட்டாக ஒட்டுங்க. எந்த அளவுக்கு டைட்டாக ஒட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பட்டம் வந்து விழாமல், அந்த குச்சி வந்து விழாமல் இருக்கும். அதே மாதிரி கீழே வச்சுட்டு கீழேயும் இப்படி ஒட்டிடுங்க. சென்டர்லேயும் ஒரு ஒட்டு போட்டுருங்க. அப்போ தான் குச்சி நடுவில் ஆடாது. நம்ம கயிறு அந்த இதில் கட்டும்போது ஆடாமல் இருக்கும். ஸோ நடுவில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு குச்சி கிடச்சிருச்சு சென்டர் பாயிண்டில் வைக்கிறதுக்கு. இப்போ என்னென்னா சென்டரில் டயகனலாக நேராக ஒரு டாப்லேருந்து எண்டு வரைக்கும் கம் தடவிக்கோங்க. கம் வந்து நீங்கள் எந்த கம்முனா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா ஒட்டுற மாதிரியாக இருக்க பார்த்துக்கோங்க. நீங்கள் கோந்து பசை அந்த மாதிரி வீட்டில் ஏதாச்சும் செஞ்சால் கூட ஓகே தான். பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பசையை தடவிட்டு அதை சென்டரில் டேரெக்டாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு பார்த்திங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அந்த ஃபுல் பட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன போடுறோன்னா பேப்பரில் ஒரு சின்ன பீஸ் ஒட்டிட்டு அந்த டாப் கார்னர் இருக்குது பார்த்திங்களா மேலே, ஸோ மேலே வச்சு ஒட்டிட்டோம். இப்போ என்னென்னா அந்த குச்சி என்ன ஆனாலும் நகராது. ஸோ பேப்பர் வச்சு நம்ம இதில் செலோ டேப் போடுறத விட பேப்பர் இந்த மாதிரி கம் தடவி ஒட்டினோன்னா அந்த குச்சி அசையாது. மேலே தடவை மாதிரியே கீழேயும் அதே மாதிரி ஒரு பேப்பர் வெட்டிட்டு அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் அதே மாதிரி பேப்பரை வெட்டிட்டு கம் தடவி ஃபுல் தடவி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம அம்பு செய்ய போகிறோம். அம்புக்கு தேவையான என்னென்னா ஒரு நீளமான குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை மடக்கி பார்க்கும்போது 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சைடு கூட குறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பட்டம் சரியாக வராது. ஸோ அதே மாதிரி சென்டரில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி 2 குச்சி சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் 2 சைடும் ஒட்டிக்கோங்க. இதில் எப்படின்னா குச்சி பார்த்தீங்கன்னா 2 குச்சி வந்து ஒன்று வந்து ஒரு சைடு ஹார்டாக இருக்கும், இன்னொரு லாஸ்ட் அது இன்னொரு 2 வந்து தின்னாக இருக்கும். ஸோ 2 குச்சி வைக்கும்போது மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஹார்டும் ஒரு தின்னும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி கையை வச்சு வளைச்சி 2 சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். ஏன்னா ஈக்குவலாக இல்லைன்னா பட்டம் வந்து கரெக்டாக பறக்காது. ஸோ இந்த பாருங்கள், இந்த எண்டில் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு அதில் இன்னொரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஒட்டிட்டேன். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்த சைட்லேயும் வச்சு கம் வச்சு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அங்கேயும் பேப்பர் வச்சு எட்ஜு ஃபுல்லாக தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணி ஒட்டிடுங்க. உங்களுக்கு அப்படி 2 சைடும் ஈக்குவலாக இல்லை, அந்த வளைவு வந்து ஈக்குவலாக வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் பேப்பர் வச்சு. இப்போ இந்த மாதிரி கார்னரில் உள்ள பீஸை ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஃபுல்லாக கம் தடவிட்டு பட்டத்துக்கு கீழே வச்சு ஒட்டிடுங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எல்லா கார்னர்லேயும் நம்ம குச்சி வைக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் அந்த பட்டத்தோட வால் வந்து ஹார்டாக இருக்கும், அசையாமல் நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எல்லா எட்ஜ்லேயும் இந்த மாதிரி கம் தடவிட்டு இந்த மாதிரி குச்சியை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த குச்சி பார்த்திங்கன்னா அந்த பட்டத்தோட வாலும் இதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டும் போது கரெக்டாக அந்த வாலில் அந்த குச்சியிலேருந்து கனெக்டாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ 3 சைடும் ட்ரையாங்கிளில் அந்த குச்சி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இன்னொரு பேப்பர் நம்ம அதே மாதிரி ஒட்டி வச்சுருந்தோம். அதில் கம் தடவிட்டு இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. எல்லா குச்சியும் கவர் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் குச்சி வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வால் பகுதி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா காய வச்சுருங்க. நீங்கள் காயறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் வெயிட் கொடுக்க போகிறோம். வெயிட் என்னன்னா சும்மா டிசைனுக்காக தான். பட் இது பேலன்ஸ் பண்ணும்போது 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சும்மா பேப்பர் எடுத்து உங்களுக்கு இஷ்டம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க டிசைனாக. உங்களுக்கு வேறு டிசைன் மாதிரி ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கம் தடவி 2 சைடும் ஒட்டிடணும். ஸோ இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் அந்த கார்னர் 2 கார்னர்லேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ 2 சைடும் ஒட்டிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வால் வேணா கூட நீளமாக ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு, எவ்வளோ நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் வால் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இங்கே வால் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா குச்சி வச்சு, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வாலை அந்த இதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ நான் சும்மா டிசைனுக்காக ஃபுல்லாக கிழிச்சு விட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது வால் வந்து வேறு எதாவது டிசைன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் ஒன்று டெய்லுக்கு கீழே ஏதாச்சும் ஒன்று ஒட்டணும், அதனால் இந்த மாதிரி வெட்டி ஓட்டிக்கோங்க. ஸோ இதில் கம் தடவி இந்த வாலோட பின்பக்கத்தில்
மாற்றி ஒட்டிக்கோங்க.